ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிம்பிளாக அவரைக்காய் பொரி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நாம் ஒரு வானல் வச்சுக்கலாம். அடுத்ததாக எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூடவே கொஞ்சமாக சீரகம், அடுத்ததாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுக்கலாம். அடுத்ததாக 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக அது வதங்கி வந்துடும். மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுக்கிற அவரைக்காய், இது கூடவே நான் ஒரு முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுடுங்க. விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நாம் இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ நாம் ஒரு 4 பல் பூண்டை தட்டி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பூண்டு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. திரும்ப ஒரு தடவை மூடி வைக்கலாம். இப்போ நமக்கு அவரைக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் சின்ன எலுமிச்சை சைஸ் புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க புளி தண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான அவரைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.